நண்பர்களே, நான் உங்கள் K7 Tech Tutor. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆரக்கிள் சம்மந்தமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, நம்மளோட மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சிலபஸ் படி சிஎஸ்சி, பிசிஏ, ஐடி, RDBMS அண்ட் DBMS சப்ஜெக்ட் இருக்குது. யாருக்குன்னா 5th செமஸ்டரில் இருக்கிற படிக்கிற 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இவங்க இதில் அந்த ஆரக்கிள் அப்படின்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆரக்கிள் சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ரோக்ராமிங்கும் மெயின்ஸ், அதாவது கோர் சப்ஜெக்ட் உள்ள ப்ரோக்ராமிங் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எப்படி ஆரக்கிள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இங்கே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மெயினாக இந்த ஆரக்கிள் சாஃப்ட்வேரில் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 21C தான் கரண்ட் வேர்ஷன். ஆனால் 21C 64 பிட் இருக்கிற சிஸ்டத்தில் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஆரக்கிள் 11G அப்படின்றது பார்த்தீங்கன்னா 64 பிட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், 32 பிட்ல இருக்க சிஸ்டத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நம்மளுக்கு போதுமானது. இந்த சாஃப்ட்வேர்லேயே நம்ம எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி காமிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஆரக்கிள் 11G எப்படி டவுன்லோட் பண்ணுறது, தென் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நம்மளோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை செக் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக நம்மளோட சிஸ்டம், சரிங்களா, கான்ஃபிகரேஷன் எப்படி செக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிசியில் போய், சரிங்களா, ஸோ மை கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 64 பிட் ஒரு சிலது தான் 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், ஒரு சிலது 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்னோட சிஸ்டம் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ கண்டிப்பாக நான் டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர் 64 பிட் ஆரக்கிள் சாஃப்ட்வேர் தான் இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரௌசருக்குள்ளே போய் ஆரக்கிள் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஆரக்கிள் டவுன்லோட் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சர்ச் பட்டன் வரும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் சாஃப்ட்வேர் டவுன்லோட், தென் சாஃப்ட்வேர் ஆரக்கிள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஆரக்கிள்ஸ் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஆரக்கிள்ஸ் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் சொல்கிறோம். நம்மளுக்கு தேவை எக்ஸ்பிரஸ் எடிஷன். சரிங்களா? ஆரக்கிள் எக்ஸ்பிரஸ் எடிஷன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அப்படின்றத போங்க. சரிங்களா? டவுன்லோட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா டிபி எக்ஸ்பிரஸ் இருக்கும், டேட்டாபேஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ இதில் தான் இப்போ கரண்ட் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 21C. இது 64 பிட் மட்டும்தான் இருக்கும், 32 பிட் இருக்காது. அதனால தான் நான் 11G, அதாவது ஆரக்கிள் 11Gயோட டவுன்லோட் லிங்க்கை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். இதான் டவுன்லோட் லிங்க்கு. இந்த டவுன்லோட் லிங்க்கை என்னோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் 64 பிட்டுக்கு இருக்குது, 32 பிட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க 64 பிட்டுக்கு இருக்குது. சரிங்களா? இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஐ ரிவ்யூட் அண்ட் அக்செப்ட் ஆரக்கிள் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆரக்கிளோட அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட் அப்படின்றது நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த அக்கௌண்ட் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பேஜ் வரும், நீங்களே பாருங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஆரக்கிள் லாகின் சிங்கிள் சைன்இன் அப்படின்ற பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி கொடுத்துக்குவேன். சரிங்களா? ஸோ என்னோட ஐடி நான் கொடுத்துட்டு என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்றத ஐடி நான் கொடுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். சரிங்களா? ஸோ நீங்களும் உங்கள்கிட்ட ஐடி இருந்துச்சுன்னா கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு நான் சைன்இன் கொடுத்துட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக கீழே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிரியேட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ சார் எனக்கு ஐடி இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, எப்படி ஐடி கிரியேட் பண்ணுறது? ஐடி கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் என்னோட டெஸ்கிரிப்ஷனில், சரிங்களா, இந்த இடத்துல ஆக்சுவலாக
என்னோட டிஸ்கிரிப்ஷனில் 64 பிட்டோட டவுன்லோட் ஃபைலையும் 32 பிட்டோட டவுன்லோட் ஃபைலையும் ரெண்டு ஃபைலையுமே நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். சரிங்களா, கூகுள் டிரைவ் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட். ஜஸ்ட் வந்து ஒரு 315 MB தான், பெரிய ஃபைலாக கிடையாது, ஒரு 315 MB தான், ரெண்டுமே 315 MB தான். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே அது டவுன்லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா, ஸோ இப்போ டவுன்லோட் ஆகி இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேர் ஃபைல், அதாவது ஜிப் ஃபைலாக இருக்கும், WinRAR ஃபைலாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு WinRAR அப்படின்ற சாஃப்ட்வேரை உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இது 32 பிட், இது 64 பிட். என்னோட சிஸ்டம் வந்து 64 பிட். நான் என்ன பண்ண போறேன்னா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ண போறேன், எக்ஸ்ட்ராக்ட் டு Oracle XE அப்படின்னு கொடுத்துருந்தா ஜஸ்ட் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு ஒரு ஃபோல்டரா கொடுத்துரும். ஏன் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாத, இது ஃபைல் வந்து உள்ளுக்குள்ள நிறைய ஃபைல் இருக்கனால ஜிப் ஃபைலா வச்சிருப்பான். சரிங்களா, இப்போ நான் என்னோட Win64 அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு 3 செட், அதாவது ரெஸ்பான்ஸ், அப்கிரேட், செட்டப் ஃபைல் இருக்கும். இதில் நான் செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், ஏன்னா வந்து நம்மளோட சிஸ்டத்தோட ரேமை பொறுத்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து ப்ராசஸ் நிறைய இருக்கிறனால, அதாவது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். டைம் எடுத்துட்டு தான் ஒர்க் அவுட் ஆகலாம். ஓகேங்களா, சரி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் பேஜ் அப்படின்றது வந்து நிற்கும். சரிங்களா, இந்த கொஞ்சம் டைம்ல ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் பேஜ் அப்படின்னு வந்து நிற்கும். அதாவது இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நிற்கும். நெக்ஸ்ட் அப்படின்ற சொல்லி கேட்கும். நெக்ஸ்ட்டை மட்டும் கொடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட், ஜஸ்ட் ஐ அக்செப்ட் தி டர்ம்ஸ் இன் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா Oracle Database 11G Express Edition அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். எங்க டெஸ்டினேஷன் போடணும் பார்த்தீங்கன்னா C:/RLX EXE. இதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்டர் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் சொல்லியிருக்கோம். ஸோ என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்றதுல நான் வந்து சிஸ்டம் ஸ்மால் லெட்டரில் SYSTEM கொடுக்குறேன். அதே மாதிரி பாஸ்வேர்ட் நேம் SYSTEM கொடுக்குறேன். இது வந்து உங்களோட விருப்பம். சரிங்களா, யூசர் நேம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தான், பாஸ்வேர்ட் வந்து நீங்க கொடுக்கறது தான். யூசர் நேம் வந்து சிஸ்டம் SYSTEM தான், இதே சிஸ்டம் தான். நான் பாஸ்வேர்டை ஏன் சிஸ்டம் கொடுக்குறேன்னா நான் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சிலதான் நம்ம நிறைய பாஸ்வேர்ட் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கோம், மறந்துடுவோம். ஸோ அதனால யூசரும் சிஸ்டம் வச்சிருக்கேன், நான் பாஸ்வேர்டும் சிஸ்டம் தான் வச்சிருக்கேன். இது வந்து உங்களோட விருப்பம், உங்களோட சாய்ஸ். நீங்க எதுனாலும் கொடுத்துக்கோங்க. மேலே நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் கீழேயும் கொடுக்கும். ஓகேங்களா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. தென் கரண்ட் இன்ஸ்டாலேஷன் செட்டிங் சொல்லி வந்துடும். தென் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது குறைஞ்சது ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். உங்களோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து 10 to 15 or 20 மினிட்ஸ் கூட எடுத்துக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேக்ரவுண்ட்ல நிறைய ஃபைல் இருக்கனால இன்ஸ்டால் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஓகே. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துச்சு. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமேலே இந்த மாதிரி பேஜ் செட்டப் ஃபினிஷ்டு அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு ஃபினிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட Oracle பேஜஸ் ஸ்டார்டட் அப்படின்றது ஒரு ஐக்கான் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உள்ள ஸ்டார்ட் மெனுவில் உள்ளே போய் சரிங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபோல்டு கிரியேட் ஆகிருக்கும். Oracle Database 11G Express Edition அப்படின்றது கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து ரன் SQL கமாண்ட் லைன் அப்படின்ட்டு தான் வரும். ரன் SQL கமாண்ட் லைன் அப்படின்னா இதில் தான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் ஃபுல்லாமே ரன் பண்ணி பார்க்குறது ஃபுல்லாமே இந்த செட்டப்பில் தான் நம்ம ரன் பண்ணிப்போம். ஸோ இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் இதில் கனெக்ட் அப்படின்றத டைப் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ கனெக்ட் அப்படின்றது யூசர் நேம் அப்படின்றது கேட்கும். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேம் சொல்லியிருந்தேன், சிஸ்டம் அப்படின்றத யூசர் நேம். பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட். நான் இதில் வந்து சிஸ்டம் தான் கொடுத்தேன். சரிங்களா, அதே தான் டைப் பண்ணுறேன். ஷோ ஆகாது, உங்களோட பாஸ்வேர்ட் ஷோ ஆகாது, அதே மாதிரி டைப் ஆகாது. நீங்கள் ஜஸ்ட்டு சிஸ்டம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கனெக்டட் அப்படின்னு சொல்லி வரும். அவ்வளோதான். அதாவது SQL, அதாவது SQL வந்து கனெக்ட் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிட்டு என்டர் தி யூசர் நேம் அப்படின்ட்டு கேட்கும். யூசர் நேம் சிஸ்டம் தான். பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன அந்த பாஸ்வேர்ட் பாக்ஸில் கொடுத்தீங்களோ அதே இது வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சிஸ்டம் அப்படின்றத டைப் பண்ணேன். அதே மாதிரி தான் நான் என்டர் தி பாஸ்வேர்டில் சிஸ்டம் அப்படின்றத டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தோன்னே
கனெக்டட் வந்துருச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு இதில் நம்மளோட சிலபஸ் உள்ள ப்ரோக்ராம் ஒவ்வொன்றா ரன் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வந்து உங்களோட சிலபஸ் பேட்டர்ன் என்ன, எப்படி ரன் பண்ணி காமிக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு தெரிவிங்க. நான் வந்து திருப்பி வேணால் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது அதை சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட்.